தமிழகத்தில் இன்றைக்கு எந்தெந்த மாவட்டத்தில் மிதமான மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கு என்பது குறித்து மிக தெளிவாக பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்திலும் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவும் பதிவாகி இருக்கிறது. ஒரு சில மாவட்டங்களில் மழை இல்லாத ஒரு சூழ்நிலையும் காணப்பட்டிருக்கு. நம்ம நேற்றைக்கு சொல்லும் போதே தெளிவுபடுத்தி தான் சொல்லியிருந்தோம். எல்லா இடங்களுக்கும், அதாவது 38 மாவட்டங்களிலும் மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு இல்லை. எல்லா மாவட்டங்களிலும் மழை வருகிறதான சூழ்நிலை நமக்கு கிடையாது. பெய்ய போகிறதே ஒரு சில மாவட்டங்கள் தான். அதுலேயும் சில இடங்களில் கனமழை, சில இடங்களில் மிதமான மழைன்ட்டு தான் நமக்கு பதிவாகும். குறிப்பாக அந்த உள் மாவட்டங்களாகட்டும், கடலோர பகுதியாகட்டும், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களாகட்டும், ஒரு சில இடங்களில் காற்றும் இடி மின்னல் மழை எல்லாமே தீவிரமாக இருந்திருக்கும். ஒரு சில பகுதிகளில் மழை இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால மழை பெய்யாத மாவட்டத்திற்கு மழையே வராது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது. ஒரே நாளில் எல்லா பகுதிகளுக்கும் மழையும் தீவிரமாகிடாது. 22 வரைக்கும் நம்ம நேரம் கொடுத்திருக்கிறோம். ஜூலை 22 வரைக்கும் தமிழகத்தில் மழை வாய்ப்புள்ள நாட்கள் தான். ஒரு 4-5 நாட்கள் வெப்பசலன இடி மழை பொழிவுகள் தொடர்ந்து. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை கேரளா கர்நாடகாவில் குறைவாக இருந்தாலுமே கூட தமிழகத்திலும் ஒரு சில இடங்களில் நமக்கு நல்ல ஒரு மழை கிடைக்கும். சில மாவட்டங்களில் வெயிலுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக பதிவாகக்கூடும். அதனால் எந்தெந்த மாவட்டத்திற்கு இன்றைக்கு அடைமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு, வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவரம் என்ன ஆச்சு, எங்கெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கு, தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிற்கு சாதகமா அல்லது பாதகமா அப்படிங்கிறதையும் இந்த வானிலை இருக்கையில் கண்டிப்பாக நம்ம சொல்கிறோங்க. கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு லட்சத்தீவு பகுதிகள் வரை வட தமிழகம், தெற்கு உள் கர்நாடகா மற்றும் வடக்கு கேரளா வழியாக காற்றழுத்த பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. அப்போ பாருங்க, அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வட தமிழகம், தெற்கு உள் கர்நாடகா பகுதிகள் இங்கெல்லாம் ஏன் நம்ம மழை வாய்ப்புகள் கொடுத்திருந்தோம் அப்படின்னா, இந்த தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு லட்சத்தீவு பகுதிகள் வரைக்கும், குறிப்பாக அந்த வட தமிழகம், தெற்கு உள் கர்நாடகா மற்றும் வடக்கு கேரளா வழியாக இந்த காற்றழுத்த பாதை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருப்பதன் காரணமாக சில இடங்களில் வட தமிழகத்தில் பரவலான மழை பொழிவு கிடைக்கும். அதுதான் நம்ம நேற்றைக்கே சொல்லியிருந்தோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை போன்ற இடங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்கும் என்று. தொடர்ந்து இன்றைக்குமே கூட ஒரு சில இடங்களில் மிதமான மழையாக தொடரும். அதாவது கனமழைங்கிறது பகுதியான ஒரு மழை வாய்ப்பாகவே அமையக்கூடும். தமிழகத்திலும் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டும் எதிர்பாருங்க. பகல் நேரங்களில் வழக்கம் போல நமக்கு வெயிலுடைய தாக்கம் காணப்படும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி முதலாவதாக இன்றைக்கு நம்ம மழை பொழிவு எங்கெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சியில் இன்றைக்கு மழை எதிர்பார்க்கலாம். முதல் கட்ட மழை பொழிவுகள் மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி, கோயம்புத்தூர், நீலகிரியினுடைய மேற்கு பகுதி, கோயம்புத்தூர் தெற்கு பகுதி. ஏன் இது ஒவ்வொரு முறையும் மேற்கு பகுதி தெற்கு பகுதின்னு சொல்கிறோம் அப்படின்னா, மேற்கு பகுதிகளில் தான் மலை பகுதிகளாக இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர் தெற்கு பகுதியில் தான் அந்த வால்பாறை, சோலையாறு, சின்ன கலர் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அந்த மலை பகுதிகளில் மட்டுமே நமக்கு மிதமான மழை அல்லது ஒரு கனமழையாக எதிர்பார்க்கலாம். அப்போ நகர பகுதிகள், கோயம்புத்தூரினுடைய நகர பகுதி, நீலகிரியினுடைய கோத்தகிரி, குன்னூர் போன்ற இடங்களில் சாரல் அல்லது மிதமான மழையும், கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் காற்றுடைய வேகம் மட்டும் கணிசமாக அதிகரித்து காணப்படும். ஆனால் மாவட்டம் முழுவதும் மழை பொழிவுங்கிறது இந்த சுற்றுல எதிர்பார்க்கிறது ரொம்ப கஷ்டம். குறிப்பாக வேலூர் மாவட்டம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பகுதியான ஒரு கனமழையாக இருக்கும். திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டோம்னா வடக்கு பகுதிகளில் மட்டும் மழை பெய்யும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு எடுத்துக்கிட்டோம்னா சில இடங்களில் மட்டும் மழை பதிவாயிருக்கும். சில இடங்களில் பார்த்தா வான மேகமூட்டமாக இருந்திருக்கும். அதனால் ஒரு பகுதியான ஒரு மழை பொழிவுக்குள்ளாகவே நம்ம வந்திருக்கிறோம். மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சில இடங்களில் கணிசமான அந்த மழை தீவிரம் எதிர்பார்க்கலாம். எங்கேயுமே மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சில இடங்களில் மழை பெய்தாலே நல்லது ப்ரோ அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு சில இடங்கள் தான் பார்க்குறோம். இந்த மாத இறுதியில் வேணால் கொஞ்சம் மாவட்டம் முழுவதும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகளும் எதிர்பார்க்க முடியும். அதனால் தயார் நிலையில் இருங்க. கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள்லாம் கொஞ்சம் உஷார் நிலையில் இருங்க மழை பொழிவுகள். ஏன்னா இந்த மழை, வரக்கூடிய மழை சாதாரண வெறும் மழையை மட்டும் கொடுக்காது, பலத்த காற்றும் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எங்கே மழை பெய்தோ அதற்கு முன்பதாக ஒரு காற்று, ஒரு பலத்த காற்று, தரை காற்று வீசிய பிறகு நமக்கு இந்த மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கப்படுது. தேனி, தென்காசியில் மழை குறைவு, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் மழை குறைவாக தான் இருக்கும். பெரிதளவில் மழை இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம். வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இங்கே மட்டும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும்,
பகுதியாக மழை பெய்யும். மற்ற இடங்கள் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இங்கெல்லாம் வந்து பகுதியான லேசானது முதல் மிதமான மழை பொழிவு. சில இடத்துல பார்த்தா மழை இருக்கும், சில இடத்துல மழை இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதனால வட தமிழகத்திலேயே முதல் பாதி பகுதிகளில் மிதமானதிலிருந்து கனமழையும், மீதமுள்ள பாதி இடங்களில் நமக்கு வானம் மேகமூட்டமும் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே பதிவாகக்கூடும். அப்போ பகல் நேரங்களில் வெயிலுடைய தீவிரம் குறையுமா? ஏன்னா மழை சற்று வாய்ப்புகள் அதிகரிக்கும் போது பகல் நேர வெப்பநிலை குறையுமான்னு கேட்குறீங்க. அதுதான் இல்லைங்க. பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் குறைய வாய்ப்பில்லை. அதே நிலைமையில் தான் தொடர்ந்து நீடிக்க இருக்கிறது. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வானம் மேகமூட்டம். டெல்டாவில் கூட சில இடங்களில் மிதமான மழை பதிவாகலாம், வாய்ப்பு இருக்குது. புதுக்கோட்டை, அதே மாதிரி நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திருச்சி போன்ற இடங்களில் வேணால் சில இடத்துல வந்து மிதமான மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் தென் மாவட்டங்களில் ரொம்ப தீவிரமான வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசிக்கொண்டு இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலையானது பதிவாகிட்டு இருக்கு. மே மாதம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் இப்போ இருக்கக்கூடிய வெயிலை பார்க்கும்போது மே மாதங்கள் தொடர்ந்து நீடிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் எந்த அளவுக்கு ஒரு வெயிலுடைய தீவிரம் இருக்குமோ அந்த மாதிரி தென் மாவட்டங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாயிட்டு இருக்கு. தொடர்ந்து இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பநிலை இதே போலவே தொடர்ந்து நீடிக்கக்கூடும். எல்னினோவினுடைய தாக்கம் வானிலையே மாற்றி போட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இதே மாதிரி வடகிழக்கு பருவமழை இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. தென்மேற்கு பருவமழையே பொய்து விட்டது, வடகிழக்கு பருவமழை மட்டும் என்ன பெருசாக மழை கொடுத்துட போதா அப்படின்னு மட்டும் அஜாக்கிரதையாக விட்டுறாதீங்க. நமக்கு வடகிழக்கு பருவமழையில் தான் அதிகப்படியான புயல்கள் இந்த வருஷம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி அதிக காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகி தமிழகத்தை மிரட்டும். ஆனால் இந்த வருஷம் நம்ம எப்படி வடகிழக்கு பருவமழை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, நீண்ட கால மழையாக இல்லாமல் கொஞ்ச காலம்தான் மழை பெய்யும். ஒரு 3 நாள் 4 நாள் தான். இப்போ நவம்பர் மாதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மழை வருகிறதே ஒரு 8 முதல் 10 நாள் தான் மழையே வரப்போகுது நவம்பரில். ஆனால் அது 8 முதல் 10 நாளும் பெய்கிற மழை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை புரட்டி போடும், ஒரு மிக தீவிரமான ஒரு மழை பொழிவாக அமையும். அதனால் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தொடர்ந்து மழையினுடைய தாக்கங்கள் மிக அதிகமாக இருக்கும். குறுகிய நேரத்தில் அதிக மழை பெய்கிறதுனால சீக்கிரம் வெள்ளம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அக்டோபர், நவம்பர்லாம் அதற்கான முன்னெச்சரிக்கையெல்லாம் இப்போவே நம்ம வந்து எடுக்க ஆரம்பிக்கணும். வெறும் இன்னைக்கான வானிலையை மட்டுமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு மழை வரல, நாளைக்கு மழை வரல, இது மட்டுமே நம்ம பார்க்கக்கூடாது. சற்று கொஞ்சம் அடுத்து வரக்கூடிய நாட்கள், மாதங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறதையும் நம்ம முன்னாடியே கணித்து நம்ம சொல்லியிருக்கிறோம். வடகிழக்கு பருவமழையில் இப்போ இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள் தூர்வாரப்பட்டு வடகிழக்கு பருவமழையில் வரக்கூடிய அந்த பெருமழையை நம்ம வந்து கண்டிப்பாக அந்த தண்ணீரை நம்ம சேமித்து வைத்தே ஆகணும். அதற்கான ஏற்பாடுகள் நம்ம நிச்சயமாக அதை தீவிரப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். அதனால் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழையில் அதிகப்படியான மழை பொழிவுகள் கடலோர பகுதிகளிலும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் நிச்சயம் தீவிரமடையும். சரி, இன்றைக்கான மழை பொழிவில் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் மிக மழை குறைவாகவே இருக்கும். வெயிலுடைய தாக்கம் மட்டுமே அதிகமாக இருக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய ஏரிகள் எல்லாம் கிட்டத்தட்ட வறண்டு கொண்டே இருக்கு. இன்னும் ஒரு 5 மாதம்தான் அந்த தண்ணீர் நமக்கு சென்னை பகுதிகளுக்கு பத்தும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஏரிகளில் இருக்கக்கூடிய தண்ணீரை இன்னும் ஒரு 5 மாத காலம், மழையே வரலனா கூட இன்னும் ஒரு 5 மாத காலம் அந்த நீரை நம்மளால் பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு வறட்சிக்குள்ளாக நம்ம போயிடுவோம். அதனால் அது வரைக்கும் நமக்கு வந்து மழை வராமலாம் இருந்துட போகிறதில்ல. சீக்கிரம் அந்த 5 மாத காலத்திற்குள்ளே தான் இந்த வடகிழக்கு பருவமழைங்கிறது இருக்குது. கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை கை கொடுத்து எல்லா ஏரிகள், சென்னையில் இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம், புழல் போன்ற கண்டிகை உள்ளிட்ட எல்லா ஏரிகளிலும் சீக்கிரம் நமக்கு அந்த நீர் வரத்துங்கிறது வந்து வடகிழக்கு பருவமழையில் மிக அதிகமாக நமக்கு வந்து நிச்சயம் அதிகரிக்கும். இதில் வந்து மேட்டூர் மட்டுமே ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. தென்மேற்கு பருவமழை பொய்து போனதுனால மேட்டூர் மட்டுமே நிறைய இடங்களில் வறண்டு காட்சி அளிக்குது. அதே மாதிரி தென் மாவட்டங்கள் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பல இடங்கள் தொடர்ந்து வறண்டு கொண்டே இருக்கிறது. அதனால் தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், அதிகம் வீணாக்க வேண்டாம். இயற்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 40 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. பாருங்க, வெயில் எந்த அளவு கொளுத்திட்டு இருக்கு பாருங்க தென் மாவட்டத்தில். தொடர்ந்து நண்பர்களே லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மாலை இரவு நேரங்களில் பகுதியான மழை பொழிவை தொடர்ந்து எதிர்பாருங்கள்.